காலையில் ஹேமாவுக்கு முன் தூங்கி எழுந்தான் பிரபு. எழுந்த உடனேயே பல் துளக்கி முகம் கைகளை கழுவிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தான். கொட்டாவி விட்டு கொண்டே ரூமிலிருந்து வெளியே வந்தாள் ஹேமா. பிரபு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை பார்த்து, சரி பல் துளக்கி விட்டு டீ போடுவோம் என்று பல் துளக்கி விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். பிரபுவுக்கும் சேர்த்து டீ போட்டு எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். தண்ணீர் பாய்ச்சி கொண்டே, நீ எப்படி எழுந்திருச்ச என்றான். நான் இப்போதான் எழுந்தேன். நீ செடிக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துட்டு தான் உனக்கும் சேர்த்து டீ போட்டுட்டு வந்தேன். முதல்ல டீயை குடி என்றாள். அவனும் கையில் வாங்கி கொண்டு, நம்ம வீட்டு வேலையாட்கள் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து 10 நாள் லீவ் கொடுத்துரு என்றான். அவளும் சிரித்து கொண்டே சரி என்றாள். ஏண்டி சிரிக்கிற என்றான் அவன். இல்லை, 10 நாள் லீவும் கொடுத்து அந்த 10 நாளுக்கான சம்பளமும் கொடுத்து அனுப்ப சொல்கிறியே, அதான் உன்னோட நல்ல மனசை நினச்சி சிரித்தேன் என்றாள். ஆமாம், அவங்க நம்ம வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் கணக்கு வழக்கு பார்க்காம செய்வாங்க, அதான் என்றான் பிரபு. சரி சரி, அவங்களும் குடும்பத்தோடு 10 நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். நீ பணத்தை எடுத்து கொடு, நான் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறேன் என்றாள். பிரபுவும் கையில் வைத்திருந்த டீயை குடித்து முடித்துவிட்டு அவளை ரூமிற்கு அழைத்து சென்றான். பீரோவை திறந்து ஒரு கட்டு பணத்தை அவள் கையில் கொடுத்துவிட்டு மீண்டும் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றான். ஹேமாவும் பணத்தை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். வேலையாட்கள் மொத்தம் 8 பேர். அவர்கள் 8 பேரையும் அழைத்து 10 நாட்களுக்குரிய பணத்தை கணக்கு செய்து அவர்கள் கையில் கொடுத்தாள். உங்களுக்கு 10 நாள் லீவு. நாங்கள் வெளியூர் போகிறோம். 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறோம். நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும். இன்றைக்கி ஒரு நாள் வேலை பார்த்துட்டு எல்லாரும் கிளம்புங்க என்றாள். இதை கேட்ட அனைவருக்கும் ஒரே சந்தோஷம். பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வேலை பார்க்க தொடங்கினர். ஹேமா பிரபுவிடம் சென்று, எல்லோருக்கும் பணம் கொடுத்துட்டேன், நீ வா, நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போம் என்றாள். பிரபுவும், நான் வரேன், ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான். எதுவாக இருந்தாலும் ரூமுக்கு போய் பேசலாம், வா என்று அழைத்தாள். அவனும் பின்னாலேயே சென்றான். ரூமிற்குள் நுழைந்தவுடன், இப்போ சொல்லு, என்ன விஷயம் என்றாள் ஹேமா. அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் கொடுக்க முடியலை. எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்குறாங்க, அதான் ஹனிமூன் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் என்றான். என்ன பிரபு, நீ குடிப்பியா என்றாள் ஹேமா. நான் இது வரைக்கும் குடித்ததே இல்லடி என்றான். அப்புறம் எதுக்கு இந்த பார்ட்டி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு மட்டும் கொடுத்துடு, அவங்க பார்ட்டி பண்ணிப்பாங்க என்றாள். அது எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? நம்பி அனுப்பிடி, நான் குடிக்க மாட்டேன் என்றான். ஹேமாவுக்கு அவனை அனுப்ப மனமில்லை. இருந்தாலும் அவன் நம்பிக்கையாக கூறுவதால் அனுப்பலாம் என்று முடிவு செய்து சரி என ஒப்புக்கொண்டாள். பிரபுவும் தனது நண்பர்களுக்கு ஃபோன் செய்து சந்தோஷமாக தெரிவித்தான். சரிவா, தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கொடு, நான் பையில் அடுக்கிறேன். அங்கே வந்து அதை காணோம் இதை காணோம்னு சொன்னால் ஒன்றும் கிடைக்காது என்றாள். அவனும் தேவையான துணிமணிகளை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு குளிக்க சென்றாள். ஹேமாவும் அவளுடைய துணிமணிகளையும் சேர்த்து எடுத்து மடித்து பையில் வைத்தாள். பிரபு குளித்துவிட்டு வா சாப்பிடலாம் என்று ஹேமாவை அழைத்தான். நான் இன்னும் குளிக்கலை, ஒரு அரை மணி நேரம் இரு, நான் குளிச்சுட்டு வரேன், இல்லைனா நீ போய் சாப்பிடு என்றாள். இல்லடி, நீ வா, சேர்ந்து சாப்பிடலாம் என்றான். சரி என்று குளிக்க சென்றாள். குளிக்கும்போது அவளுக்கு பிரபுவை பற்றிய சிந்தனைதான். இவனை எப்படி அனுப்புவது? ஒருவேளை அவனை வற்புறுத்தி குடிக்க வைத்துவிட்டால் என்ன செய்வது என்று ஏதேதோ சிந்தனை அவள் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. சரி பார்த்துக்கலாம் என்று குளித்துவிட்டு வெளியே வந்தாள். பிரபுவும் ஹேமா வரும் வரை சாப்பிடாமல் காத்திருந்தான். ஹேமாவும் கீழே இறங்கி வந்தாள். அவளை பார்த்த உடனேயே சாப்பாட்டை தட்டில் போட்டான். அவளும் ஒன்றும் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினாள். என்னடி எதுவுமே பேசாமல் சாப்பிட்ற என்றான். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு என்றாள். சரி, எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டியா? நாளைக்கு கிளம்புறது மட்டும்தானே பாக்கி என்றான் பிரபு. அவளும் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் என்று தலையை ஆட்டினாள். சரி சரி, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, நீ சாப்பிடு என்று வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு தட்டிலேயே கையை கழுவி விட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ரூமிற்கு சென்றான். ஹேமாவும் பொறுமையாக சாப்பிட்டு விட்டு அனைத்து உணவு பாத்திரங்களையும் சமையலறையில் வைத்துவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ஹாலில் இருந்த சோபாவில் வந்து அமர்ந்தாள். பிரபு ஹேமாவுக்கு கொடுத்த டேட்டா என்டர் செய்யும் வேலையை பார்க்க தொடங்கினாள். மாடிக்கு சென்ற பிரபு மதியம் 3 மணிக்கு தான் கீழே வந்தான். வா ஹேமா, சாப்பிடலாம் என்றான். அவளும்
லேப்டாப்பை மூடிவிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா என்றாள். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. உனக்கு முடிஞ்சிருச்சா என்று கேட்டான். இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போதைக்கு முடியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கணும் என்றாள். சரி வா சாப்பிடலாம் என்று 2 தட்டில் சாப்பாட்டை போட்டான் பிரபு. ஹேமாவும் கை கழுவி விட்டு சாப்பிட அமர்ந்தாள். பிரபு ஏதேதோ பேசிக்கொண்டு இருந்தான். ஹேமா அது எதையும் காதில் வாங்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். இதையெல்லாம் கவனித்த பிரபு, ஏண்டி கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடலாம்ல, என்ன அவசரம் என்றான். எனக்கு வேலை இருக்குது, அதான். நீ சாப்பிட்டு தூங்கு, இல்லைன்னா டிவி பாரு, நான் வேலை பார்க்க போகிறேன் என்றாள். அவனும் சாப்பிட்டு விட்டு ரூமிற்கு சென்றான். நீண்ட நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தவன் இடையிலேயே தூங்கிவிட்டான். ஹேமாவும் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மாலை 6 மணிக்கு தான் வேலை முடிந்தது. உடனே எழுந்து சமையல் அறைக்கு சென்றாள். பிரபுவுக்கும் சேர்த்து டீ போட்டு கொண்டு சென்றாள். பிரபு டிப்டாப்பாக கிளம்பி நின்றான். அதை பார்த்த ஹேமாவுக்கு பேச்சுலர் பார்ட்டிக்கு தான் கிளம்பியிருக்கிறான் என்று நன்றாகவே தெரிந்தது. என்னடா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட என்றாள். சீக்கிரம் போனால் சீக்கிரமே வந்துடலாம்ல, அதான். 10 நாள் லீவு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வேலையாட்களும் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. நீ மட்டும் தனியாக இருப்பில்ல, அதான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரேன் என்றான். ஹேமாவும் சரி சரி, இந்த டீயை குடிச்சிட்டு கிளம்பு என்றாள். அவனும் டீயை வாங்கி குடித்து விட்டு கிளம்பினான். வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தாள் ஹேமா. அவனும் காரை எடுத்துக்கொண்டு சென்றான். அவன் சென்ற பிறகு ஹேமாவுக்கு பொழுதே ஓடவில்லை. ஃபோனை நோண்டிக்கொண்டும் டிவியை ஓடவிட்டு கொண்டும் இருந்தான். ஒரு 8 மணிக்கெல்லாம் அனைத்து வேலையாட்களும் ஹேமாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பத் தொடங்கினர். கடைசியாக சமையல் வேலை பார்க்கும் அம்மாவும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன், நான் கிளம்புறேன் என்று கிளம்பினர். மணி 8:30 ஆகிவிட்டது. 6 மணிக்கு கிளம்பிய பிரபு இன்னும் வரவில்லை என்று ஃபோன் அடித்தாள் ஹேமா. ஆனால் பிரபு ஃபோனை எடுக்கவில்லை. ஹேமாவுக்கு பயம் ஏற்பட தொடங்கியது. ஃபோனை எடுக்கும் வரை அடிப்போம் என்று தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தாள். பிரபு ஃபோனை எடுப்பதாக தெரியவில்லை. சிறிது நேரத்தில் அவளே மனதை தேற்றிக்கொண்டு, சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும்னு ஃபோனை சைலண்டில் போட்டிருப்பான் என்று சற்று அமைதியானாள். இப்படியே நேரம் போனது. மணி 10 ஆகிவிட்டது. ஹேமாவுக்கு மீண்டும் பயம் வந்துவிட்டது. சரியான நேரத்தில் பிரபுவின் கார் கேட்டுக்குள் நுழைந்தது. அப்போதுதான் ஹேமாவுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. குடுகுடுவென வாசலுக்கு ஓடினாள். பிரபு காரை திறந்து தள்ளாடி கொண்டு வந்தான். இதை பார்த்த ஹேமா அதிர்ந்து போனாள். என்ன பிரபு, குடிச்சிருக்கியா என்றாள். ஆமாம், குடிச்சிருக்கேன் என்றான். ஹேமாவுக்கு கோபமும் கண்ணீரும் முட்டி கொண்டு வந்தது. என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ண என்றாள். ஆமாம், குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ குடிச்சிட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறது என்றான். என்னடா இவ்வளோ திமிரா பேசுகிற என்று அழுது கொண்டே அவனை வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். ஹாலிலேயே அமர வைத்து, உனக்கு என்ன பிரச்சனை என்றாள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போ என்றான் பிரபு. ஹேமாவுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. அழுது கொண்டே ரூமிற்கு ஓடினாள். ரூம் கதவை தாளிட்டு கத்தி கத்தி அழுதாள். பிரபு வாசல் கதவு, பால்கனி கதவு அனைத்தையும் பூட்டிவிட்டு ஹாலிலேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தான். பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தட்டில் சாப்பாட்டை போட்டு எடுத்துக்கொண்டு ரூமிற்கு சென்றான். கதவை தட்டினான். ஹேமா கதவை திறந்தாள். ஐயையோ, என்னடி இப்படி அழுவுற என்றான். சீ, உள்ளே வராத, வெளியே போ, உன்னோட மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. குடியால் எவ்வளோ குடும்பம் கெட்டு போகுது, நீ ரொம்ப நல்லவன்னு உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கதறி அழுதாள். பிரபு கொண்டு வந்த சாப்பாட்டை மெத்தையில் வைத்துவிட்டு ஹேமாவிடம் வந்தான். முதல்ல என்கிட்ட வராத, தள்ளிப்போ என்றாள் ஹேமா. நான் ஏன் தள்ளி போகணும், நான் தான் குடிக்கவே இல்லையே என்றான் அவன். என்ன பொய் சொல்கிறியா, நீ தானே இப்போ குடிச்சிட்டு வந்து வளர்ன, இப்போ குடிக்கவே இல்லைன்னு சொல்கிற, நான் எதை நம்புறது என்றாள். நான் குடிக்கவே இல்லை, இதுதான் உண்மை. நான் குடித்தேன்னு தெரிஞ்சா நீ என்ன செய்வேன்னு பார்க்க தான் அப்படி பண்ணேன் என்றான். ஹேமாவுக்கு அப்போதுதான் அழுகை நின்றது. கோபத்தோடு பிரபுவை முறைத்து கொண்டே அவனை அடித்தாள். ஏ வேகமாக அடிக்காதடி, வலிக்குது, தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுடுறி என்றான். எனது தெரியாமல் பண்ணியா? அது எப்படி தெரியாமல் பண்ணுவ? நான் கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிற? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் என்றாள். சும்மா விளையாட்டுக்கு பண்ணடி, சாரிடி என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினான். சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா என்றாள். ஹே, யாருமே குடிக்கலடி,
நான் யாருக்கும் சரக்கு வாங்கி தரலை. யாரையும் நமக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். என்ன சாப்பாடு வேணாலும் வாங்கிக்கோங்க, சரக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டேன். அதனால் எல்லாரும் பிரியாணி, இறால், நண்டுன்னு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டாங்க. நான் இன்னும் சாப்பிடல, உன்னோட சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்துட்டேன். உனக்கு என்னை அனுப்பவே மனசு இல்லைன்னு நல்லா தெரியும். உன்னைய கஷ்டப்படுத்துகிற எதையும் நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நாளைக்கு வேற ஹனிமூன் போகணும். நான் மட்டும் குடிச்சிட்டு வந்திருந்தேன், கண்டிப்பாக நீ ஹனிமூன் வந்திருக்க மாட்டேன். என்னை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கே போயிருப்ப. கண்டிப்பாக நான் சாகிற வரைக்கும் குடிக்க மாட்டேன். எனக்கு குடிக்கவும் பிடிக்காது என்றான். ஹேமா அப்போதுதான் சற்று அமைதியானாள். சரிவா சாப்பிடலாம் என்றான் பிரபு. ஹேமாவும் வந்து மெத்தையில் அமர்ந்தாள். பிரபு சாப்பாட்டை எடுத்து ஹேமாவுக்கு ஊட்டினான். நீயும் சாப்பிடு என்றாள் ஹேமா. அவனும் சாப்பிட்டு கொண்டே ஹேமாவுக்கு ஊட்டினான். ஹே, எல்லா பொருளும் தயாராக இருக்குல்ல? நாளைக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பணும். அப்போ தான் சரியாக இருக்கும். சோப்பு சீப்பு எதையும் மறந்துடாத என்றான். நான் எதையும் மறக்கலை, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நம்ம கிளம்புறது தான் பாக்கி என்றாள். சரி சரி, நான் போய் தட்டை வச்சுட்டு வந்துடுறேன் என்றான் பிரபு. ஹேமாவும் ஏசியை ஆன் செய்துவிட்டு டிவியை போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். பிரபுவும் கையை கழுவி விட்டு ரூமுக்கு வந்தான். நல்ல மழை பெய்யுது, நீ என்னடி ஏசியை போட்டுட்டு உட்காந்துருக்க என்றான். ஆமாம், நீ வெளியில் விடமாட்ட, அதான் ஏசியை போட்டுட்டு இங்கேயே உட்காந்துட்டேன் என்றாள். அதுவும் சரிதான், மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போனால் என்ன பண்ணுறது? நீ டிவியையே பாரு என்றான். அவளும் முனகி கொண்டு டிவியை பார்த்தாள். என்னடி முனகுற? அப்படியே வாயை கடிச்சு வச்சிருவேன் என்றான். கடிப்ப வாயை மூடிட்டு டிவியை பாருடா என்றாள். டிவியெல்லாம் பார்க்க முடியாது, நான் ஒன்று தான் பார்ப்பேன் என்று அவளை உரசினான். இந்த உரசுற வேலையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா இரு, இல்லைனா வெளியே விரட்டி விட்டுருவேன் என்றாள். ஓஹோ, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு என்று அவள் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு நகர விடாமல் முத்தமிட சென்றான். ஏய், முதல்ல முத்தம் கொடுப்ப, அப்புறம் மொத்தமாக கொடுப்ப, எனக்கு தெரியும், ஆளை விடு என்றாள். அது எப்படி விட முடியும்? விடமாட்டேன், வா என்றான். அவளும் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தும் நகர முடியவில்லை. இது வேலைக்கு ஆகாது என்று கத்தத் தொடங்கினாள். நீ கத்தினாலும் இங்கே யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே யாரும் இல்லை, நீயும் நானும் தான் இருக்கோம் என்று சிரித்தான். ஒன்றும் பேசாமல் அமைதியாகி போனாள். அப்படி வா வலிக்கு, இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு என்றான். அவங்கிட்ட அடங்கி தான் போகணும்னு முடிவாகிருச்சு, இனிமேல் என்ன செய்யறது என்று யோசித்து கொண்டே அவளும் அடங்கி போனாள். மெல்ல அவள் உதட்டோடு உதட்டை கோர்த்து முத்தமிட்டான். அவன் கொடுத்த முத்தத்தில் அவள் உதடு சிவந்து போனது. நாணம் பொங்க அவனை இறுக்கி அணைத்து கொண்டு முனக ஆரம்பித்தாள். அவனும் சில்மிஷங்களில் ஈடுபட்டான். இருவரும் எல்லை மீறிய சந்தோஷத்தில் இருந்தனர். பாகம் 11 நிறைவு பெற்றது. எல்லாருக்கும் ஹாய். நெக்ஸ்ட் எல்லோரும் பாகம் 12க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். பாகம் 12 வந்து சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். திங்கக்கிழமையிலேருந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டேட் வந்து 21, 22, 23, 29, நெக்ஸ்ட் மந்த்து 8, 9, 10 இந்த தேதியிலலாம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லாருக்குமே கண்டிப்பாக அது புரியும், இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணணுமேன்ட்டு சொல்கிறேன். போன மாதம் வந்து நிறைய வீடியோ போட்டேன், இந்த மாதம் அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோ அதிகம் போடலை. அடுத்த மாதம் 10ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூஸாக நிறைய வீடியோ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய டைமிங்கோடு போடுறேன். சாரி, புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ண வைக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சாரி. தேங்க்யூ.